சிக்கலான நோய்க்கு மருத்துவம் பார்க்கும் ஆவி. ஆவிகள் பேய்கள் என்றாலே பயங்கரமானவை. அவை மனிதனின் உடம்புக்குள் புகுந்து கொண்டு சித்திரவதை செய்யக்கூடியவை. ஆத்மா சாந்தி அடையாமல் அலையும் இந்த ஆவிகள் மனிதர்களை அச்சுறுத்துபவை, அட்டகாசம் செய்யக்கூடியவை. ஏன், சமயம் வாய்த்தால் மனிதனின் உயிரையே குடிக்கக்கூடியவை. இவைதானா ஆவிகளை பற்றிய பொதுவான அபிப்பிராயம்? நாமும் நமது ஆவிகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்காக சந்தித்த அனுபவங்கள் இந்த எண்ணத்தையே இதுவரை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணின் உடம்பிற்குள் புகுந்து கொண்ட ஓர் ஆவி மனிதர்களுக்கு உதவி வருவதாக நமக்கு விசித்திரமான தகவல் வந்தது. அந்த ஆவியின் உதவியால் தினம் தினம் எண்ணற்ற நோயாளிகள் நொடிப்பொழுதில் குணமடைந்து வருவதாக கேள்விப்பட்டோம். ஆனால் நமக்கு வந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை? ஆவியின் துணையால் மனிதர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் அந்த இடம் எங்கிருக்கிறது என்பது பற்றி நமக்கு துல்லியமான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. குத்து மதிப்பாக ஈரோட்டிலிருந்து பவானி செல்லும் வழியில் உள்ள ஓர் கிராமத்தில்தான் இப்படி ஒரு வினோதமான வைத்தியம் நடந்து வருவதாக முதலில் நமக்கு தகவல் வந்தது. துல்லியமாக யார் மூலம் அந்த ஆவி வைத்தியம் செய்கிறது, அந்த கிராமத்தின் பெயர் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஆவிகள் மூலம் மனித வியாதிகள் குணமடையும் அந்த விசித்திர மருத்துவமனையை காண நாம் புறப்பட்டோம். நமது வாகனம் ஈரோட்டை கடந்து பவானி ரோட்டில் பயணம் செய்ய தொடங்கியது. வழியெங்கும் ஆவியின் மூலம் சிகிச்சை நடக்கும் அந்த இடத்தை பற்றி விசாரித்துக் கொண்டே சென்றோம். ஆனால் அப்படி ஒரு இடம் இருப்பதே அந்த பகுதியில் உள்ள பலருக்கு தெரியவில்லை. ஒருவேளை தவறான தகவலை கேள்விப்பட்டு வந்துவிட்டோமோ என்று சோர்வு ஏற்பட்டது. ஆனாலும் தீர விசாரித்து விடுவது என்று பயணத்தை தொடர்ந்தோம். அப்போது வழியில் வந்த ஒரு மனிதரிடம் விஷயத்தை சொல்லி விசாரித்தோம். அவருக்கு ஏதோ கொஞ்சம் தகவல் தெரிந்திருந்தது. சென்னம்பட்டி என்ற கிராமத்தில்தான் ஆவியின் மூலம் வைத்தியம் நடப்பதாக சொல்ல நமக்கு சிறிதாக நம்பிக்கை வந்தது. நீண்ட தேடலுக்கு பிறகு நாம் தேடி வந்த ஆவியின் மூலம் சிகிச்சை கொடுக்கும் மருத்துவமனையை கண்டுபிடித்து விட்டோம். அது ஒரு சாதாரண வீடாகத்தான் இருந்தது. ஆனால் வீட்டின் முன் போடப்பட்டிருந்த பந்தலில் ஏராளமான மனிதர்கள் காத்திருந்தார்கள். அந்த வீட்டிற்கு அருகே ஏராளமான வாகனங்களும் சொகுசு கார்களும் நின்று கொண்டிருந்தது. அங்கு சிலரிடம் விசாரித்த போது வேறு வேறு மாவட்டங்களிலிருந்து சிகிச்சைக்காக வந்திருப்பதாக தெரிய வந்தது. இதோ வாய் நிறைய வெற்றிலையை போட்டு வாய் சிவக்க சிவக்க மென்று கொண்டிருக்கும் இந்த பெண்மணிதான் இங்கே டாக்டர். அவரது பெயர் ஈஸ்வரி. அப்படி அங்கே என்னதான் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து கவனிக்க தொடங்கினோம். அங்கே கிடந்த கட்டிலில் ஒரு முதியவர் படுத்தார். அவருக்கு என்ன நோய் என்று விசாரித்தோம். அவருக்கு சிறுநீரகத்தில் கல் அடைத்திருக்கிறதா. டாக்டர்கள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களாம். அப்போதுதான் இவர் ஈஸ்வரியின் மகிமையை பற்றி கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறார். கத்தியின்றி ரத்தமின்றி இதோ இப்போது ஈஸ்வரி இந்த முதியவரின் வயிற்றிலிருந்து சிறுநீரக கல்லை எடுக்கப் போகிறாராம். ஆவி இவர் உடம்பில் புகுந்து ஆடப்போகிறார் என்றுதான் நாம் முதலில் நினைத்தோம். ஆனால் அங்கே அப்படி எந்த வினோதமும் நடக்கவில்லை. அந்த பெரியவரின் வயிற்றில் பச்சிலை மருந்தையும் வெண்ணையையும் முதலில் கொட்டினார் ஈஸ்வரி. அந்த கலவையை அவரது வயிற்றில் வட்ட வடிவில் தேய்க்கத் தொடங்கினார். ஒரு 10 நிமிடம் அதேபோல்
தொடர்ந்து தேய்த்துக் கொண்டிருந்தார். நாமோ ஆவி மூலம் வைத்தியம் நடக்கிறது என்றார்களே, ஆனால் இந்த பெண்மணியோ ஏதோ சித்த வைத்தியம் பார்ப்பது போல் பச்சிலை மருந்தை போட்டு தேய்த்துக் கொண்டிருக்கிறாரே என்று யோசித்தோம். இதற்கிடையே அங்கே தொடர்ந்து வைத்தியம் நடந்து கொண்டிருந்தது. இறுதியில் அந்த பெரியவரின் வயிற்றில் இருந்த சிறுநீரக கல்லை எடுத்தே விட்டார் ஈஸ்வரி. இது எப்படி சாத்தியம்? உடலுக்குள் இருக்கும் சிறுநீரகங்கள் எப்படி பச்சிலை வைத்தியம் மூலம் சிரமமே இல்லாமல் வெளியே வந்தது என்று ஆச்சரியத்தில் மூழ்கி போனோம். பெரியவருக்கு வைத்தியம் பார்த்த ஈஸ்வரியிடம், நீங்கள் ஆவியின் உதவியால் வைத்தியம் பார்க்கிறீர்களா, இல்லை சித்த வைத்தியம் செய்கிறீர்களா என்று கேட்டோம். அவரும் நம்மை பார்த்து வெள்ளந்தியாக சிரித்துவிட்டு சிகிச்சை முடியும் வரை காத்திருக்க கட்டளையிட்டார். நாமும் வேறு வழியில்லாமல் அங்கே காத்திருந்து கவனிக்கத் தொடங்கினோம். அடுத்ததாக கோமதி என்ற பெண் காரில் வந்து அங்கே இறங்கினார். அவரது தோற்றத்தையும் தோரணையையும் பார்த்தாலே வசதியான வீட்டு பெண் என்று தெரிந்தது. வந்திருந்தவர் கையில் அவரது எக்ஸ்ரே ஒன்று இருந்தது. அவரிடம் என்னவென்று விசாரித்தோம். அவருக்கு சிறுநீரக கற்களால் கடுமையான வலியாகும். மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்துவிட்டு அறுவை சிகிச்சையின் மூலம் சிறுநீரக கல்லை அகற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களாம். இந்த நேரத்தில்தான் கோமதி ஈஸ்வரியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். பெண் என்பதால் அவருக்கு மறைவான இடத்தில் அதே வைத்தியம் தொடர்ந்தது. வைத்தியத்தை முடித்துக் கொண்டு வந்த கோமதியிடம் என்ன நடந்தது என விசாரித்தோம். ஆச்சரியத்தின் உச்சியில் இருந்த அவரும் தனது கையில் இருந்த ஒரு பேப்பர் பொட்டலத்தை பிரித்து காட்டினார்.